ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி. குக்கரில் இந்த சட்னி செய்யும்போது மசிக்கிறது ஈஸியாக இருக்குங்க. நல்லா குழஞ்சி கிடைக்கும் சட்னி. தக்காளி சட்னியை நம்ம மிக்சியில் கூட அடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கடைஞ்சி ஸ்மாஷ் பண்ணி பண்ணுற சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு எண்ணெய், கடுகு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க, வரமிளகா போட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா போட்டுட்டு அதில் கடுகு சேர்த்து பொரிஞ்சோன்னே வரமிளகா சேர்த்து கருகருக்கு முன்னத்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுருங்க. அந்த எண்ணெயில் கடுகும் வரமிளகாய் சேர்ந்து வறுபடுறது ஒரு டேஸ்ட்டு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. போட்டுட்டு எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு சும்மா 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் இல்லை 2 விசில். தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா 2 விசில் விடுங்க. நாட்டு தக்காளினா ஒரே விசில் போதுங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மத்து வச்சு கடைஞ்சிருங்க. தக்காளி சட்னி பிரமாதமான டேஸ்ட்டில் இருக்குங்க. சமையலில் ஒரு ஆர்வத்தோடு சமைச்சோம்னா எந்த சமையலாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லா பொருந்தி வரும். பாருங்கள், நான் இப்போ இட்லி ஊற்றி வச்சிட்றேன். தண்ணி காஞ்சதுக்கப்புறமா தட்டு வச்சு தட்டில் எண்ணெய் தடவி தான் ஊற்ற போகிறேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆயிருங்க. தக்காளி சட்னி சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கடாயில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா குக்கரில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு ரொம்ப கலந்து விடாமல் இப்படி மேலால் எடுத்து கெட்டியாக ஊற்றணுங்க. இட்லி சாஃப்டாக வரும். இன்றைக்கி காலையிலேயே ரைஸு, சாம்பார் வச்சாச்சுங்க மத்தியானத்துக்கு. லன்ச் வேலை காலையிலேயே முடிஞ்சதுன்னா ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி காலையிலேயே லன்ச் முடிச்சு பாருங்கள். பாருங்கள், தக்காளி சட்னி எவ்வளோ ஃபைனாக வந்துருச்சு. இப்போ நான் முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். எவ்வளோ குயிக்காக வைக்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டுக்கோங்க. வெந்தயம், பெருங்காயம் நல்லா சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்குங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்தா சாம்பார் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இங்கே சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டுட்டு முருங்கைக்காய் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுறோம். சின்னதாக 2 தக்காளி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து ஒரு 2 மினிட்ஸு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சத்தூள், புளித்தண்ணி, சாம்பார் தூள் சேர்க்கல, இனிமேல் தான் சேர்க்கணும். நீங்கள் சேர்த்துட்டு கூட புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். அது எப்படி வேணாலும் முன்னாடி பின்னாடி போட்டுக்கலாம். புளி எவ்வளோ வேணுமோ அதை கரைச்சி தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்புங்க, எந்த விதமான குழம்போ சட்னியோ செஞ்சாலும் அதில் புளி சேர்க்குறீங்க அப்படின்னா சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. எந்த விதமான காய் செஞ்சோம்னாலும் இதே மெத்தடு தாங்க. கத்திரிக்காய் மட்டும் சீக்கிரம் வெந்து வந்துடுறனால ஓப்பன் பாட்லேயே செஞ்சுக்கலாம். மீதி எந்த காய்னாலும் குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆயிருங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ தான் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். குக்கருக்கு மாற்றிட்டேங்க கடாயிலிருந்து. முருங்கைக்காய் அளவாக வெந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 விசில் விடுங்க. நல்லா வேகணும் அப்படின்னா 2 விசில் விடுங்க. கூடவே சின்னதாக ஒரு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. அது டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், நான் 2 விசில் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் ரொம்ப குழஞ்சி வரல, நார்மலாக தான் இருக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சாப்பாடும் வச்சாச்சு. தேங்க்யூங்க.